வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்களை மீண்டும் இணைத்துக் கொள்ளும் வகையில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள பள்ளியில் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு அதற்கான படிவங்களை வழங்கி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, வணக்கம். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இந்த வாக்காளர் பட்டியலில் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நவம்பர் மாத தொடக்கத்தில் இருந்து தமிழகத்தில் வீடு வீடாக விண்ணப்ப படிவங்கள் பெறப்பட்டு கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி வரை இறுதி நாளாக அது அறிவிக்கப்பட்டு டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை பலரின் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக போலி வாக்காளர்களாக இருந்தது, அதாவது இறந்த வாக்காளர்கள், பெயர் மாற்றம் இருந்தது, 2-3 பதிவுகள் இருந்தது, அனைத்தும் நீக்கப்பட்டிருந்த நிலையில் பெயர் இல்லாதவர்கள் தற்பொழுது படிவம் 6ஐ பூர்த்தி செய்து இனி அதற்கான உறுதிமொழி படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த உறுதிமொழி படிவம் என்பது சிறப்பு தீவிர பணிக்காக கொடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு படிவம் போன்றுதான் இருக்கும் என்றும் அதில் கடந்த 2022 மற்றும் 2002 மற்றும் 2005ஆம் பட்டியலில் பெற்ற தங்களது பெயர் அல்லது பெற்றோர்கள் விவரங்களை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த தகவல்கள் சரியாக இல்லாத நிலையில் அதற்கான ஆவணங்களை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதற்கு ஆதார் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ECINET என்ற செயலி அல்லது voters.eci.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் மட்டுமின்றி சென்னை மாநகராட்சி சார்பில் சென்னை பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய பள்ளியிலும் வாக்கு பதிவு செய்யக்கூடிய மையமாக செயல்படும் அந்த பகுதியிலும் கூட இன்றைய தினம் அந்த சிறப்பு முகாமானது செயல்பட்டு வருகிறது. அந்த முகாமில் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவருமே யார் யாருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, அதாவது பெயர் மாற்றம் இருப்பது அல்லது புதுமையாக பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்டவர்கள் நேரடியாக வந்து அங்கு படிவங்களை பெற்று தங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் அங்கு இருக்கக்கூடிய முகவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பட்டியலில் உள்ள விவரங்களை திருத்தவும் படிவம் 8 கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான படிவங்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.